ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு இளன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். நான் உங்கள் இளன். நான் வேர்ல்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பயோவில் கொடுத்துருக்கோம். ஸோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இப்போது நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கேங்க. நம்ம லாஸ்ட் ஒரு 2 வீடியோ பார்த்துருப்பீங்க. சென்னை மெரினா பீச்சில் போயிட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஸோ இப்போ வந்து சென்னையில் தான் இருக்கோம். என்ன விஷயத்துக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு சின்ன ஒர்க்காக வந்திருக்குங்க. ஒர்க்குனா வீடியோ எடுக்கணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஒரு பெரிய ட்ரிப்பு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பெரிய ட்ரிப்பு அப்படின்னா பெரிய ட்ரிப்புங்க. எப்படின்னா வித்தவுட் மணி, எதுவுமே இல்லாமல், கையில் சுத்தமாக இல்லாமல் அது கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு எப்படி நம்ம வந்து நார்த்து சைடு எப்படி வந்து நம்ம ஒரு 3லேருந்து ஒரு 6 மாதம் எப்படி நம்ம அங்கே ஸ்டே பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இங்கே இருக்க தெரிஞ்சவங்களோடலாம் சேர்ந்து, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு நிறைய பேர் போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு விஷயமாக நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராசஸில் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம படி வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிட்டுருக்கேங்க ரூமில் இருந்து. ஸோ இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் இருக்கேன். ஈசிஆரில் கொட்டிவாக்கம் அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு பீச்சு கொஞ்சம் இந்த சைடு தாங்க, ஒரு 500 மீட்டர் வரும். அப்படி நடந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பீச் வரும். செம்மையாக இருக்குங்க. ஆனால் சென்னையில் செம்ம மழை வந்துட்டு இருக்கு. இருங்க, நான் அப்படியே முன்னாடி போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். இங்கே ஃபுல்லாகவே பைக்கு வண்டியாக இருக்குது. ஸ்கூல் பக்கத்தில் இருக்கா, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து எதுவும் கேட்காது. பாருங்க தான் ஆட்டோலாம் போயிட்டுருக்கு. நான் கூப்பிட்றேன். கைஸ், நம்ம ஆக்டர் அஜித் சாரோட வீடு பக்கத்தில் தாங்க இருக்குது. இப்போ அந்த வால்மீகி நகர் திருவான்மியூரில் ஒரு வீட்டு, இப்போ அவர் அங்கே இல்லை, பழைய வீடு. இப்போ வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா இதே ஈசிஆரில் ஏதோ ஊஞ்சம்பாக்கம் சைடு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாருங்கள், நேற்று ஒரு கொஞ்ச நேரம் வந்த மழைக்கு எப்படி நிற்கிது பாருங்கள். ஆனால் அது பள்ளமாக இருக்குது இந்த இடம், அது ஓகே தான். பட் இருந்தாலும் நம்ம ஊர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேண்ட்ஸ்கேப்பே, அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சு போகிற மாதிரியான லேண்ட்ஸ்கேப் தான் நம்மளுதெல்லாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக பில்டிங்ஸு, ரோடு இந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி கீழே வந்து சீக்கிரமாக இறங்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டிஸ் வந்து இங்கே இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நம்ம என்ன தான் பண்ணாலும், எந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணாலும் இந்த தண்ணி பிரச்சனை மழை காலத்தில் மட்டும் தீர்க்கவே முடியறதில்ல. ஏன்னா அது வந்து ஜியோகிராஃபிக்கலாகவே அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும் சென்னையில் இருக்கும்போது. ஓகே, அவ்வளோதான். இங்கே கொஞ்சம் தூரம் தான் வந்துருச்சு ஈஸியாக. அந்த மெயின் ரோட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் அந்த விஷயம் என்னன்னாங்க, ஒரு 3லேருந்து 6 மாதங்க, சரிங்களா, ஜம்மு காஷ்மீர் அண்டு ஹிமாச்சல், இந்த 2 இதை வந்து நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். காசே இல்லாமல். எப்படின்னா காசு இல்லாமல் அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து டெய்லியும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற சீப்பான எல்லாம் தங்கிட்டு அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் எகிரிடும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அங்கே போய் நம்ம ஒரு 6 மாதத்துக்கு தங்க போகிறோன்னா தங்கி வேலை செய்ய போகிறோம். வேலைனா இந்த ரெசார்ட்டு இதெல்லாம் இருக்கும்ல, இந்த ரெசார்ட்டு, ஹோம் ஸ்டேஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டியராக நிறையா பேர் போயிட்டு வேலை செய்கிறாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்குங்க அந்த சைடு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து மேன் பவர் கிடையாதுங்க அங்கெல்லாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவலர்ஸு, இன்ஃப்ளூயன்சர்ஸு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெல்கம் பண்ணுறாங்க வாலண்டியர்ஸு. ஸோ அப்படி போனோம்னா நமக்கு என்ன வேலை இருக்கும் அப்படின்னா, அவங்களோட சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது, வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறது, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, குக்கிங் ஹெல்ப் பண்ணுறது, அந்த வர கஸ்டமர்ஸை வெல்கம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். வாரத்தில் ஏதோ ஒரு நாள் 2 நாள் நம்ம அப்படியே லீவ் கொடுத்துருவாங்க. நம்ம அப்படியே வந்து நம்ம ஊரில் பெய்கிற மழையிலேருந்து ஒரு 10% தாங்க இங்கே பெய்யும். ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாகவே தண்ணியாக நிற்கும். செம்ம கடுப்பாக இருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் சென்னை கொஞ்சம் ஒஸ்ட்டாக தாங்க இருக்குது. என்னதான் கவர்மெண்ட் நிறைய பண்ணாலும் இந்த தண்ணியை மட்டும் இது பண்ண முடியல. அது வந்து ஜியாகிரபிக்கலாகவே லேண்டே அப்படி தான் நினைக்கிறேங்க. இந்த சென்னை அமைஞ்சிருக்கிற அந்த லேண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபிக்கலாகவே அப்படி தான் இருக்கான். ஸோ ஓரளவுக்கு தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நிறையா ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் சொல்லுது. என்னடா சென்னை இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதெல்லாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே கேஸ், இப்போ நம்ம என்ன பிளான் தான் பாருங்க. இதில் போனீங்கன்னா பீச் போகலாம், அதில் போனாலும் பீச்சுக்கு போகலாம். ஸோ கொட்டிவாக்கம் பீச்சுன்னு சொல்லுவாங்க, பலவாக்கம், கொட்டிவாக்கம் அந்த பீச்சுன்னு சொல்லுவாங்க. ஈஸியாக ரோடு இந்த சைடு கொஞ்சம் தூரம் தான் இப்படி போனால். ஆனால் பீச்சுக்கும் ஈஸியாக ரோட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு ஏரியா அது. ஸோ இங்கே தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருக்காங்க. ஸோ அதனால் நானும் அப்படியே வந்தேங்க. ஆக்சுவலாக ஒரு ஷூட்டுக்காக வந்துட்டு அப்படியே 1 வீக்காக இங்கே இருக்கேன்.
நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா போய் பாருங்கள். நான் மெரினா பீச்சுக்குள்ளே போயிட்டு நீங்கள் மெரினா பீச்சுக்கு வெளியே இருந்து பார்த்துருப்பீங்க. கடலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க யாருமே. ஸோ அதை வந்து நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம். ஃபுல்லாக டிராஃபிக்கு, ஒரு சின்ன சந்து தாங்க. ஐயா, ஒரு சின்ன சந்து, அதுலேயே வந்து பெரிய பெரிய வண்டி, சின்ன வண்டி எல்லாமே போய்க்குதுங்க. இங்கே ஒரு கடை இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வெறும் 30 ரூபா 40 ரூபாய்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ நான் இங்கே ஒரு 1 வீக்காக வந்து காலையில் சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா இங்கே எவ்வளோ சமைக்கிறதெல்லாம் கிடையாது பசங்க. இதோ இந்த கடை தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் அதை சாப்பிட போகிறதில்ல. இந்த கடை தான் 30 ரூபா, 30 ரூபாயில் இருக்குது, 40 ரூபாயில் இருக்குது, 50 ரூபாயில் இருக்குது. ஸோ ஒரு கப்பு அதுக்கேற்ற மாதிரி கப்பு வச்சு கொடுப்பாங்கன்னு வைங்களேன். சரி, ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பிளானில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டை விட்டு கிளம்ப போகிறேங்க. வீட்டை விட்டு போயிட்டு ஒரு 3லேருந்து 6 மாதம் வீட்டுக்கு வராமல் நார்த் சைடு தங்க போகிறேன். நார்த்துனா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ், இந்த 2 ஸ்டேட்டையும் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் எங்கே போகலாம், என்ன பண்ணலாம், எப்படி ஸ்டே பண்ணலாம், பட்ஜெட்டில் எப்படி ஃப்ரீயாக ஸ்டே பண்ணலாம், இந்த மாதிரி இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன், தெரிஞ்ச கான்டாக்ட்லாம் வச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய சான்சஸ் இருக்குங்க. காசு இல்லாமையும் நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்றத இதுக்கப்புறம் நம்ம சேனல் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி இருக்குது, ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் நீங்கள் சுற்றிகிட்டே இருக்க முடியாது. அது ஒரு விஷயம் இருக்குது, நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, கைஸ் இப்படியே போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு அந்த ஈசிஆரோட மெயின் ரோடு வரும். அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்கும். அங்கே போயிட்டு ஏதாவது இட்லி சாப்பிட்லான் இருக்குங்க. ஒரு 4 நாளாக இந்த பிரிஞ்சே தான் சாப்பிட்டுருக்கேன். பிரிஞ்சு வெஜிடபிள் பிரியாணி இதே தான் சாப்பிட்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் அப்படியே இட்லி தோசை மாதிரி ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் அப்படியே மெயின் ரோடுக்கு போயிட்டுருக்கேன். அப்படியே வீடியோ எடுக்கலாம்ல, அதனால தான். கைஸ் இப்போ வந்து நம்ம ஈசிஆரில் தான் நடந்து போயிட்டுருக்கோம். நம்ம சிஎம் விஜய் சார் வந்து ஆஃபீஸ்க்கு இப்படி கிளம்ப போகிறாருங்க. அதனால ரோட்டுக்கு அந்த சைடெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது அந்த சைடு போக முடியாது, ஒரு சைடு மட்டும் போக முடியாது. இங்கிருந்து நீங்கள் கிராஸ் பண்ண முடியாது, இன்னும் அடைச்சி வச்சுருக்காங்க. நான் ஒரு 2-3 டைம் பார்த்துட்டேங்க. ஒரு காரை மட்டும் தான் பார்த்தேன், அவரை பார்க்கல. இது வந்து ஒரு ரொம்ப பிஸியஸ்ட்டு ரோடுங்க. இது ஈசிஆர் ரொம்பவே வேறு லெவலான ஒரு இடம் இது, இந்த ஈசிஆர் ரோடு. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இங்கே தான் இருக்காங்க. ரீசெண்டாக உதயநிதி அவர்கள் கூட அந்த கைது பண்ணுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் எல்லாமே நடந்துச்சு. எல்லாமே நான் பார்த்தேன் தான், போலீஸ் அவங்களை கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் பார்த்தேன். ஸோ இதில் சாப்பிட்றதுக்கு தேடிட்டுங்க, கடை எதுவுமே கிடைக்கல. அதாங்க இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு 6 மாதமோ நம்ம ஒரே இடத்துல தங்க போகிறது இல்லைங்க. அப்படி தங்கினா நம்ம வந்து எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது 2 ஸ்டேட்டையும். அதனால் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பிளேஸில் தங்க போகிறோம். அந்த பிளேஸில் நம்ம ஒர்க் செஞ்சு அவங்க வந்து ஃப்ரீ ஃபுட்டு கொடுத்துருவாங்க, ஸ்டே பண்ணுறதுக்காக கொடுத்துருவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அங்கேருந்து ஃப்ரீ டைமில் நம்ம வந்து இப்போ ஒரு மணாலியில் 1 மாதம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மணாலி சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து 1 மாதம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சோஜு அப்படின்ற இடத்துக்கு போகிறோன்னு வைங்களேன். ஸோ அங்கே ஒரு 1 மாதம் இருந்துட்டு அங்கே வந்து எல்லா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிக்காக நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ அதுக்கான ப்ராசஸில் போயிட்டுருக்கு. நான் ஒன்ஸில் போயிட்டேன் அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கப்புறம் நீங்களுமே கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ டைமில் போகலான் இருக்குங்க. இன்னொன்று 2 மாதத்தில் இருக்குது. ஸோ ஸ்னோ டைமில் போகலான் இருக்கேன். ஐ மீன் ஸ்னோ டைமில் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்க்கலாம், ஓகேங்களா. எல்லாமே பிளான் தான். ஆனால் இந்த டைம் வந்து வச்சு செய்ய போகிறோம் அப்படின்ற மட்டும் உறுதிங்க. வேறு லெவலில் ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவுமே இங்கிருந்து அங்கே எப்படி போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவுமே பட்ஜெட்டில் போகிறோம். அதே போடுறா போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாரியில் அந்த லோடெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி அவங்களோட ஏறிட்டு லிஃப்ட் கேட்டு ஸ்டேட் டு ஸ்டேட்டு கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்க போது நான் ஒரு 6 மாதத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போக போகிறேங்க. ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் இதுதான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக போலீஸ்லாம் நின்றுருக்காங்க. விஜய் சார் அந்த சைடு போயிட்டுருக்காரு. கார்லாம் போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா. கான்வேலாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள். சரி கைஸ், நான் சாப்பாடு கடை தேடிட்டு கூப்பிட்றேங்க. ரொம்ப தூரம் வந்துட்டேன், சாப்பாடு கடை எதுவுமே இல்லை. நான் கூப்பிட்றேன் கைஸ். சாப்பிட்டு அப்படியே போயிட்டுருக்கேங்க. என்னால் அங்கே பேச முடியல, ஏன்னா ஃபுல்லாகவே டிராஃபிக்காக இருந்துச்சு. ஸோ வந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசார்ட்டு, ஹோம் ஸ்டேஸு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே ஸ்டே பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு அங்கெல்லாம் வந்து ஆள் கிடைக்காது இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறதுக்கு. ஐ மீன் கிடைக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து சம்பளம் தரணும். அதே ட்ராவலர் மாதிரி நம்ம இப்போ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகிறவங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க ஆளுங்களை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
அவங்க யூஸ் பண்ணி அந்த சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, அந்த ரூமை பார்த்துக்கிறது, கஸ்டமர் வெல்கம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஸ்டே அண்ட் ஃபுட் இது ரெண்டையும் கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மணி வரைக்கும் வேலை இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், பக்கத்தில் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இதுதாங்க பிளானு. ஸோ இப்படி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் வந்து தனியாக போயிட்டு இது பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப செலவாகும். ஸோ இந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் செலவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டுக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு தாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் கட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இது பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த டைப் ஆஃப் ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லோக்கலாக அங்கே இருக்கிற பீப்புள்ஸோட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. கனெக்ட் ஆகிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் வாழலாம்னு வைங்களேன். நீங்கள் போய் சும்மா ட்ராவல் பண்ணி சுற்றி பார்த்து வீடியோ எடுக்கிறது அப்படின்றத தாண்டி நீங்கள் அங்கே இருக்கிற மக்களாக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருங்க அங்கே. ரைஸ் ஓகேங்க, ரூமுக்கு வந்துட்டேன். ஸோ இதுதான் பிளானுங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தது வர போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. ஸோ ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், நீங்களும் ஆர்வமாக காத்துட்ருங்க. நம்ம சேனல் தரமாக செய்ய போகிறோம், ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க சோசியல் மீடியாலையும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ்.